திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி கடந்த 31ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. வக்ரமாக இருந்து குழந்தைகள்னால, பணத்தினால, உறவினர்கள்னால, சொந்த பந்தத்தினால நிறைய அவமானங்களும் கெட்ட பேர்களும் இருந்துட்டு இருந்த தனுசு ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் வீடு, மனை, சொத்து சேர்க்கை, பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதே மாற்றமே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்காரு. 5குடையவர் 12ஆம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் விரைய செலவுகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சுப விரயங்கள் செய்யும் பொழுது அசுப விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்மை. 5ன்னா குழந்தைகள் சார்ந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது குழந்தைகளுக்காக ஏதாவது விரைய செலவுகளோ செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல 12ஆம் அதிபதி செவ்வாயின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டிலே இருக்கும்பொழுது தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பார்த்துட்டே உங்களுக்கு 12ஆம் வீட்டிலே இருக்கார். அடுத்து 18ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வரார். 6ஆம் அதிபதி ராசிக்கு வரும்பொழுது வேலை வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது விபரீத ராஜயோகத்தை திடீர் விபரீத ராஜயோகம், திடீர் பண வரவு, திடீர் யோகங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல வேலை, வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு, தன்னுடைய சொந்த ஊர் விட்டு வெளியே போய் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகங்கள் இருந்தால் அதுக்கு எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அடுத்து அவரே 11ஆம் அதிபதியாகி லக்னத்துக்கு வரும்பொழுது இந்த 18ஆம் தேதிக்கு மேலே தனுசு ராசிக்கு அதிக லாபங்கள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், 2ஆம் திருமண அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 7 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார். 7ஆம் அதிபதி ராசியில் இருந்தால் திருமணம் கைகூடி வரும், சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும், வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல பார்ட்னர்ஷிப் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், புதியதாக பார்ட்னர் கூட தொழில் பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படின்னாலும் இது ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக லக்னத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு, தொழில் லாபங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதங்கள் ஏற்படும். அடுத்து 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பார்த்துட்டீங்கன்னா ராசியிலே இருக்கார். 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்களுடைய ஆசைகள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி சார்ந்த படிப்புல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட நிச்சயமாக அது கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் பயணத்துக்கு உண்டான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஜனவரி மாதம் தனுசு ராசிக்கு மிகுந்த யோகத்தையும் பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு. உங்க ஜாதகத்துல தசாபுதி நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த மாதங்கள் நடக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.